வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது ஃபால்ஸ் இன் தி எல்டர்லி, அதாவது வயதானவர்கள் தடுக்கி விழுறது அல்லது இடறி விழுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் நம்ம நாட்டில் அதுக்கான ஒரு தெளிவோ விழிப்புணர்வோ இல்லை. ஊர்லலாம் நான் பேசுறத பார்த்துக்கேன், அவருக்கு வயசாயிடுச்சுல, அதான் தடுமாறி விழுந்துட்டாரு, இடுப்பெலும்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒரு பெரியவர் தடுக்கி விழுந்தாருன்னா உடனே அவரை கொண்டு போய் ஃபால்ஸ் கிளினிக் அப்படின்னே தனித்தனியாக வச்சிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் கிளினிக்ல போய் அவங்க தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருப்பாங்க. அந்த டீம் மூலமா எதுக்காக இவங்க தடுக்கி விழுறாங்க அப்படின்றத காரணத்தை கண்டுபிடிச்சி திருப்பி தடுக்கி விழாத அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் இந்த ஃபால்ஸ் கிளினிக் வர டைம் ஆகும். ஆனால் இந்த இடறி விழுதல் அல்லது தடுக்கி விழுதல் பற்றின தெளிவை இந்த காணொளி மூலமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இவர் ஒரு 85 வயது முதியவர், தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு டிரைவர், அவங்க வீட்டம்மா தவறிட்டாங்க 7 வருஷம் முன்னாடியே. ஸோ ஒரு டிரைவர் அண்ட் ஒரு வேலைக்காரமாவோட அவர் தனியாக இருக்கார். ஒரு 3 BHK. பசங்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. இவர் அடிக்கடி இந்த எடறி விழுதல் அல்லது தடுக்கி விழுதல் இருந்திருக்கு. அது பொருட்படுத்தாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு நாள் அவர் தனியாக சினிமா பார்க்க போயிருக்காரு. சினிமா பார்த்துட்டு இன்டர்வெல்ல யூரினுக்காக போகும்போது உருண்டு விழுந்துட்டார். அந்த ஸ்டெப்ஸில் உருண்டு விழுந்துட்டார். உடனே அவரோட மொபைல்லேருந்து அவங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இவங்க பசங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பசங்க ஓடி போய் அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபேமிலி டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு மேஜராக எதுவும் இன்ஜுரி இல்லை, ஏதோ சின்ன சிராய்ப்பெல்லாம் இருந்தது தவிர மேஜராக இல்லை. ஆனால் அவர் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, நான் 1 வருஷமாகவே தடுமாறி விழுறேன் டாக்டர், பாத்ரூம் போகும்போது தடுமாறி விழுந்துருவேன், இது இந்த 7ஆவதோ 8ஆவதோ தடவை இந்த தியேட்டரில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு. உடனே அந்த ஃபேமிலி டாக்டர் அந்த பசங்களை உடனே இவர் நியூராலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு ரெஃபர் பண்ணிட்டார். நியூராலஜிஸ்ட் தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பெரியவருக்கு எதனால விழுந்தாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு நரம்பு கொஞ்சம் வீக் ஆயிருக்கிறது தெரிய வந்தது. அந்த பசங்க சொன்ன ஹிஸ்ட்ரி என்னன்னா, எங்கள் அப்பா 7 மணி ஆனால் கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிடுவார் டாக்டர், ஆனால் இது ஒரு 50 வருஷமாவே அவர் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு, இப்போதான் இந்த 1 வருஷமா தடுமாறி விழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு இருந்தது ஆல்கஹாலிக் நியூரோபதி. ஸோ நியூராலஜிஸ்ட் அதுக்கான மருந்துகள் எல்லாம் ஆரம்பித்து அந்த பெரியவரை திருப்பி ஃபேமிலி டாக்டர்கிட்டே அனுப்பிட்டார். ஸோ ஃபேமிலி டாக்டர் மருந்துகளெல்லாம் பார்த்து அந்த பெரியவருக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக ஆல்கஹாலை நிப்பாட்டிடுங்க, மருந்துகள்லாம் சாப்பிடுங்க, ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி வாரத்தில் 3 நாளாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைனா நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் வைக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பெரியவருக்கு வாக்கிங் ஸ்டிக் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. உடனே அந்த பசங்க ஒரு வீட்டுக்கே வர மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப முனைப்பாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அந்த பெரியவர் ஃபிசியோதெரப்பி பண்ண ஆரம்பித்தார். ஒரு 3 மாதத்துலேயே அவருக்கு கம்ப்ளீட்டாக அந்த தடுமாறி விழறதெல்லாம் நின்று போச்சு. ஒரு யங் பர்சன் மாதிரி நல்லா ஒரு ஸ்விஃப்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த உதாரணத்துலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா, ஒரு வயதானவர் ஆணோ பெண்ணோ தடுமாறி விழுந்தா அவங்க எதுக்காக விழுந்தாங்க அப்படின்ற காரணிகளை கண்டுபிடிக்கணும். காரணிகள் நிறையா இருக்கு. இந்த பேஷண்ட்ல ஆல்கஹாலிக் நியூரோபதி, மேபி கண் பார்வையா அவங்களுக்கு மங்கலா இருக்கலாம், இல்லை காது கேட்காம இருக்கலாம், 3வது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கலாம், சோடியம் கம்மியாக இருக்கலாம், 4வது ரொம்ப ஹெவி பிபி மாத்திரை போட்டாலும் பிபி திடீர்னு லோ ஆனால் இந்த மாதிரி மயக்கம் வரலாம், ரொம்ப ஹெவியாக சுகர் மாத்திரை சாப்பிட்டாலும் லோ சுகரால் மயங்கி விழலாம், இல்லை பாலிஃபார்மசி நிறைய மாத்திரைகள், நிறைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டப்பாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க விதவிதமாக. அந்த மாத்திரைக்கான ட்ரக் டு ட்ரக் இன்டராக்ஷன்னால கூட தடுமாறி விழலாம். ஸோ ஒரு பெரியவர் தடுமாறி விழுந்தா உடனே எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கணும். அதுதான் அந்த ஃபால்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம். வெறும் அவங்க தவறி விழுந்துட்டாங்க, எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த ஃப்ராக்சரை ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதோ, இல்லை தலையில அடிபட்டுருச்சுன்னா வெறும் அந்த காயத்தை மட்டும் ட்ரீட் பண்றதோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் கிடையாது. எதனால அவங்க மறுபடி இடறி விழுறாங்க, தடுக்கி விழுறாங்க அப்படின்றதுக்கான காரணியை கண்டுபிடிச்சு அந்த காரணியை நம்ம ட்ரீட் பண்ணா திருப்பி அவங்க
தடுமாறி விழாமல் தடுக்கலாம். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.